தற்போதைய செய்தி மிகவும் முக்கிய செய்தியும் கூட. நடிகை புகார் தொடர்பாக வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் அங்கு குழுமி கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கைது செய், கைது செய், ஆய்வாளரை கைது செய் என்ற கோஷம் அதிர்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணியன், ரொம்ப பரபரப்பான, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்று சொல்லலாம். நடிகையோட புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். விசாரணை நடைபெற இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அங்கு சில கடைகள் மூடப்படும் அந்த காட்சிகளையும் மூடப்பட்டிருக்கும் காட்சியையும் நாம் பார்க்கலாம். நடந்தது என்ன, நடப்பது என்ன? வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். இதற்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள், அதே போல நாம் தமிழர் கட்சியினர் ஏதாவது சாலை மறியலோ போராட்டத்திலோ ஈடுபட்டார்களோ அவர்களை கைது செய்வதற்காக பேருந்துகளும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 2023ஆம் ஆண்டு விசாரணைக்காக சீமான் ஆஜரான போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் விசாரணைக்காக இங்கு ஆஜராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக உதவி ஆணையர் தலைமையில் ஒரு குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கேள்விகள் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த பகுதி என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்துடைய நுழைவு பகுதியில், அதாவது ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு பகுதியில் அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி தொடரணியினருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. போலீசார் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அது மேலும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பலர், மகளிர் அணியினர் அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். சீமான் நேரடியாக தனது கார் மூலமாக தனது மனைவியுடன் இந்த காவல் நிலையத்துக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த பிறகு அவருடைய கார் மட்டுமே உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமானுடைய வழக்கறிஞர் குழுவினர் ஏற்கனவே இங்கு வந்து விட்டார்கள். வழக்கறிஞர் சங்கர் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவினர் இங்கு வந்திருக்கிறார்கள். முன்கூட்டியே போலீசாரிடம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சீமானுடைய வாகனம் வந்தவுடன் அவர்களை மட்டும் உள்ளே அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடன் வரக்கூடிய பிற கார்களையும் உள்ளே அனுமதிக்கப்படாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களே அந்த கடைகளை தானே முன் வந்து அடைத்திருக்கிறார்கள். விசாரணைக்காக ஆஜராகும் போது அவரிடம் கேள்விகள் கேட்பதற்காக மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக பதிலளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உச்சபட்ச வேலை நேரம், இந்த நேரம், அதாவது பீக் அவர்ஸ் என்று சொல்லப்படும் நேரம்,
வேலை முடிந்து வீடு திரும்புவோர் இந்த சமயத்தில் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் பகுதி அருகில் இருப்பவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள், குறிப்பாக பொதுமக்கள்? என்னுடைய இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. சம்மன் ஒட்டும் இடம் அப்படின்னு போட்டு தனியாக அவர் வீட்டு வாசல்லையே காலையிலேயே ஒரு போர்டை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஆய்வாளருக்கும் நாம் தமிழர் கட்சியினோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள்லாம் கூறுகிறதே. இந்த இரண்டு கேள்விகளுக்கு பதில் என்ன சுப்பிரமணியன்? வளசரவாக்கம் காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு. இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்துடைய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும், அதாவது காவல் நிலையத்திற்கு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு பகுதி முழுவதும் தடுப்பு பேரிகேடுகளால் அடைக்கப்பட்டு இருக்கிறது. வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. மற்றொரு பாதை வழியாக வாகனங்கள் செல்ல மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்திற்கு அருகில் வசிக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பவர்கள் மட்டுமே காவல்துறையிடம் தெரிவித்துவிட்டு உள்ளே செல்வதற்கான அனுமதியை காவல்துறை வழங்குகிறார்கள். ஆனால் இந்த வழியாக செல்வதற்கு யாருக்கும் வாகனங்கள் செல்ல அனுமதியை காவல்துறையினர் மறுத்துவிட்டார்கள். ஆற்காடு சாலையில் இந்த சீமான் காவல் நிலையத்திற்கு வருவதையொட்டி ஆற்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டரணியினர், மகளிரினர் அனைவரும் அந்த ஆற்காடு சாலையின் நுழைவு பகுதியிலே நிறுத்தி வைக்கக்கூடிய காரணத்தினால் ஆற்காடு சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று சம்மன் வழங்கப்பட்ட போது அதனை கிழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்து 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் மீண்டும் சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட இருந்தால் வீட்டில் வந்து ஒட்டுவதற்கு பதிலாக அவர்கள் அதற்காக ஒரு பலகையை தயார் செய்து இங்கு சம்மன் கொடுப்பவர்கள் ஒட்டிக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று காலை அந்த பலகை வைக்கப்பட்டது. அதன் பிறகு சீமானுடைய மனைவி கயல்விழி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் குறிப்பாக சீமான் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதில் குறிப்பாக பெரியார் குறித்து இழிவாக பேசியதாக 70 வழக்குகள், குறைந்தபட்சம் 70 வழக்குகள் தமிழகம் முழுவதும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடில் இருக்கக்கூடிய கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திலும் ஒரு முக்கிய வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. ஏனென்றால் அந்த வழக்கிற்கும் சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது இந்த பாலியல் விசாரணை தொடர்பாக சீமான் சிறிது நேரத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். காவல்துறை உயரதிகாரிகள் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள்? காவல்துறை பாதுகாப்பு, எத்தனை காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நீங்க சொல்ல முடியுமா சுப்பிரமணியன்? சென்னை காவல்துறை மேற்கு மண்டல இணை ஆணையர் கல்யாண் தலைமையிலான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 துணை ஆணையர்கள் மற்றும் 5 உதவி ஆணையர்கள் இந்த தலைமையிலான போலீசார், 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருப்பதற்காக பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். காவல்துறையுடைய மொபைலைஸ்ட் வாகனம் என்று சொல்லக்கூடிய கண்காணிக்கக்கூடிய வாகனம் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அதன் மூலமாக இங்கு இங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் முழுவதுமாக கேமரா மூலமாக பதிவு செய்யக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கும் போலீசார் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 50 கேள்விகள் சுப்பிரமணியன், நீங்க குறிப்பிட்டது மாதிரி 50 கேள்விகளை காவல்துறையினர் தயார் செய்து சீமானிடம் கேட்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. முன்னதாக சம்பந்தப்பட்ட அந்த நடிகையிடம் அவரது மாநிலத்திற்கு, அதாவது கர்நாடகாவுக்கே சென்று விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு எழுப்பப்பட்ட கேள்விகள் தொடர்பான கேள்விகளும் சீமானிடம் கேட்கப்படுமா? அவரிடம் கேட்கப்பட்ட அதே கேள்விகளும் சீமானிடம் கேட்கப்படுமா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா சுப்பிரமணியன்? 2023ஆம் ஆண்டு ஏற்கனவே நடிகையிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவருக்கு மருத்துவ பரிசோதனை என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போதே அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு முழுமையான வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பெங்களூரு சென்று நடிகையிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் அளித்திருக்கக்கூடிய தகவலை மையமாக வைத்துதான் சீமானிடம் கேள்விகள் கேட்பதற்காக செய்யப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு சீமான் 2 சம்மன்களுக்கு ஆஜராகி இருக்கிறார். அப்போது அவர் எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக தற்போது அளித்திருக்கக்கூடிய சம்மன் என்பது நீதிமன்ற உத்தரவை மையமாக வைத்துதான் இந்த சம்மன் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை விசாரணை விரைவாக நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக காவல்துறை தரப்பிலுடைய விளக்கமாக இருக்கிறது. கேள்விகள் கேட்கப்படும் என்ற தகவல் ஏதாவது தெரியுமா? என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த வழக்கு என்பது ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு என்றுதான் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் செய்து வைத்திருப்பதாகத்தான் காவல்துறை தரப்பில் ஒரு தகவலாக இருக்கிறது. இவர் சீமான் ஆஜரான பிறகு முதல் தளத்திற்கு சென்று அங்கு வைத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதற்காக உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் ஏதாவது சொல்ல முடியுமா? தொண்டர்கள் மட்டும்தான் குழுமி இருக்கிறார்களா? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்கள் அதே போல தொண்டர் மகளிர் அணியினர் என 100க்கும் மேற்பட்டோர் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சீமானுடன் இங்கு காவல் நிலையத்துக்கு வரும்போது அவருடனேயே கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் சீமான் தனது மனைவியுடன் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வழக்கறிஞர் குழுவினரும் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி கட்சி நிர்வாகிகள் யாரும் உள்ளே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. நன்றி. உங்கள் அனைத்து தகவல்களுக்கும் எங்கள் கேள்வியின் பதில்களுக்கும் நன்றி சுப்பிரமணியன்.